இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்ருதி வந்து வீடியோ வந்து காமிக்கிறாங்க ரவிக்கிட்ட. பாரு ரவி, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அவங்க ஒய்ஃபை வந்து 3 கிலோமீட்டர் தூக்கிட்டு போனாங்களாம். ஆனால் அவங்க லவ் வந்து இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காண்டி 3 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. பாரு, இப்படிலாம் உலகத்தில் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் ரவிக்கிட்ட அந்த வீடியோவை எடுத்து காமிச்ச உடனே ரவி பார்த்துட்டு சரி நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிக்கிட்டேயே ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. எங்கே கிளம்புற, ஏன் என்ன ஆயிடுச்சு, நல்லா தானே இருந்தது வீடியோ அப்படிங்க. ஆமாம், வீடியோ நல்லா தான் இருந்தது, ஆனால் இதை வச்சு நீ ஏதாவது சண்டை பிடிப்ப, அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்போ நீ என் மேலே லவ் பண்ணலையா, என்னை லவ் பண்ணலையா நீயே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்போ என்னைய தூக்கி இந்த ஹாலில் 3 ரவுண்டு அடி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா ரவி வந்து சரி இவகிட்ட இல்லைன்னு சொன்னாலும் சண்டை போடுவா, சரி தூக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போல் முத்துவும் மீனாவும் வர்றாங்க. வந்தவுடனே ஏன் ஸ்ருதியை தூக்கிட்டு இந்த மாதிரி சுற்றுறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் ரவி இந்த மாதிரி நாங்கள் வீடியோ பார்த்தோம் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்து வந்து மீனாவை டபக்குன்னு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அவங்களும் அவன் மேலே உள்ள லவ் நானும் நிரூபிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வெளியில் ஒரே சவுண்டாக கேட்குதே அப்படி சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் வெளியில் வர்றாங்க. வந்தோடனே பார்த்தா இவங்க 2 பேரும் ஜோடியாக தூக்கிக்கிட்டு சுற்றுறதை பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, என்னது இது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து நடந்த விவரத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனேவும் மனோஜை வந்து ரோகிணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரோகிணி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இல்லை தூக்கணுமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ் தூக்கிட்டு 3 பேரும் 3 ஜோடியும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ போல் அண்ணாமலை வெளியில் போனவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போலே இவங்க 3 பேரும் சுற்றுறதை பார்த்துட்டு அவர் வாசல்லையே ஸ்டாப் ஆகிடுறாரு. அப்புறம் வந்து விஜயா வந்து ஏன் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே தான் போக வேண்டியதானே அப்படிங்க. வீட்டுக்குள்ளே தான் போய் பாரு நீயே அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இவங்க 3 பேரும் ஜோடியாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன ஆயிடுச்சு, என்னது இது அப்படிங்க. இது ஒரு கேமு, இந்த மாதிரி இவங்க மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காண்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாரும் இறக்கி விடுங்க. சரி இருக்கட்டும்மா, நீங்கள் 2 பேரும் சுற்றுறீங்க சரி, மீனாவும் முத்துவும் ஏன் சுற்றுறாங்க, ஏற்கனவே அவள் தலையில் வச்சு ஆடிக்கிட்டு இருப்பான், இதில் இது வேற செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் முத்துவையும் சத்தம் போடுறாங்க நம்ம விஜயா. உடனேவா முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன் அவங்க 2 பேர்த்தையும் சொல்லவே மாட்டேங்கிங்க, எங்களை மட்டுமே ஏன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆவுன்னா நீ இதுக்கே வந்துரு, நீ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறதுக்கு தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. உடனேவா விஜயா சொல்கிறாங்க, உனக்கு அப்படியே தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டே திரியணும்னு நினச்சா அவரோட ரூமில் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போயும் முத்து வந்து இது கரெக்டு, ஆளுக்கு ஒரு ரூம்னா 3 ரூம் இருக்குது, 3 ரூம்லையும் போய் நாங்கள் சுற்றினோம்னா எங்களுக்கு ரூம் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனேவா அண்ணாமலை வந்து ஆமாம் முத்து சொல்கிறதுக்கும் கரெக்டு தான், இவங்க 2 பேர்த்துக்கும் ரூம் இருக்குது, இவங்களுக்கு ரூம் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே விஜயா வந்து அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க வெளியில் தானே படுப்பாங்க, வெளியில் சுற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள் எப்படி பேசுகிறான்னு பாருங்கள், இவன் வந்து எப்பயுமே இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் இல்லை முத்துவுக்கு ஒரு ரூம் கட்டிடணும், மேலே ஏதாவது ஒரு ரூம் எடுத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசின உடனேவும் இவங்களுக்கெல்லாம் ரூம் எடுத்து கட்டுறது அளவுக்குலாம் காசு இல்லை, யார் காசு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்லியும் அதெல்லாம் முடியாது, நான் இவங்களுக்காண்டிலாம் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சுட்டு வாங்குகிற அளவுக்குலாம் நான் கடங்காரி ஆக மாட்டேன், என் பேரில் தானே பத்திரம் இருக்குது, அதனால் நான் கையெழுத்து போட மாட்டேன், இவங்க ரூம் இல்லாட்டி கிடக்கட்டும், அப்படி என்ன இவங்களுக்கு அவசியம், ரூமு தேவைப்படுதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. பேசுகிறோடனே அண்ணாமலை வந்து சரி இல்லை வேண்டாம், நீ இதெல்லாம் இது பண்ண வேண்டாம், நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணி நான் மேலே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க.
சொன்ன உடனேவும் ரோகிணியும் மனோஜும் இருந்துக்கிட்டு, நாங்கள்லாம் எங்கள் ரூமை தர முடியாது, நீங்கள் இதை சாக்கு வச்சுக்கிட்டு என் ரூமுக்கெலாம் வந்துக்கிட்டு இருக்காதீங்க, நான் பிஸ்னஸ்லாம் ரொம்ப போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வர்றேன், என்னால் முடியாது, ரூமெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்து வந்துட்டு, ஏய் பாட்டி சொன்னாங்கல்ல எல்லாரும் இப்படி ஒரு வாரம் சேஞ்ச் பண்ணிடணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல, நீ பாட்டி சொல்கிறத பேச்சை கேட்காம நீ பண்ணுறியா அப்படிங்க. அப்பா இவன் இந்த டார்கெட் பண்ணலை, அவன் ஃப்ரெண்டுக்கு பிரிட்ஜு தரலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறியான் அப்படின்னு சொல்லி, உன் கடை ஒண்டி தான் இருக்குதா, மற்ற கடையெல்லாம் இல்லையா, நான் மற்ற கடையில் வாங்கி கொடுத்துட்டேன் அவனுக்கு, என்ன உன் கடையிலலாம் நான் வாங்க தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம முத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும் போலேயும் விஜயா வந்து, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்னமும் பண்ணுங்கள், ஆனால் ரோஹிணி மனோஜ் நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போங்க, ஸ்ருதி ரவி நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு போங்க, நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அங்கே தான் படுக்கணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு முத்துவும் விஜயாவும் முத்துவையும் மீனாவையும் சொல்லிடுறாங்க. விஜயா சொன்ன உடனேவும் அண்ணாமலைக்கு கோவம் வந்துட்டு, அப்போ இவங்களுக்கு ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ரூம் வேணா மேலே போய் குடிசை மாதிரி ஏதாவது ஒரு குடிசையை போட்டு குடிசை வீட்டில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ கரெக்டு தான் இது, என்ன விஜயா நான் கரெக்டாக தான் சொன்னேன், மேலே ஒரு குடிசையை போட்டு வா நீயும் நானும் போய் வேணா உட்காந்துக்குருவோம், இவங்களுக்கு ரூம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. அப்புறம் வந்து விஜயா வந்து கோவமாக 2 வார்த்தை பேச ஆரம்பிக்கிறாங்க மீனாவை பற்றி பேசின உடனேவும் மீனாவுக்கு கோவம் வந்துட்டு, நீங்கள் வந்து காசு கொடுக்கலாட்டாலும் பரவாயில்ல, வீடு கட்டாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் மேலே வீடு கட்டுவோம், அதுவும் எங்கள் வீட்டுக்காரரே கட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோஹிணி வந்து ஊடால வந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம மீனாவை பார்த்து, மீனா நீங்கள் ஏதாவது சபதம் போட்டுறாதீங்க, மேலே வீடு கட்டுறது நாங்கள் தான், எங்கள் காசுலேயே தான் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சபதம் எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லங்களையும் மீனாவுக்கு கோவம் வந்துட்டு, ஆமாம் நிஜமாவே நான் எங்கள் வீட்டுக்காரரு சம்பாரித்த காசில் தான் நாங்கள் மேலே வீடு கட்ட போகிறோம், மாமா நீங்கள் போய் கொத்தனார் எல்லாத்தையும் கூட்டுட்டு வாங்க, மண்ணு ஜல்லியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க, எவ்வளவு என்ன ஏதுன்னு மட்டும் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் ரோஹிணி ஒரு லைட்டாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூமு மேலே போகுது, அதுவும் அவங்க கட்டவும் மாட்டாங்க, எவ்வளோ நாளைக்கு பூ விற்று காசு சேர்த்து வைப்பாங்க, கார் ஓட்டி எவ்வளோ நாளைக்கு காசு சேர்க்க முடியும், அதனால் அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரோஹிணி வந்து இவங்களால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போன உடனேவும் மீனா வந்து நம்ம அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, மாமா நீங்கள் வந்து மேலே வந்து வீடு எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்க, நான் போய் பூ விற்க போயிட்டு வர்றேன், எங்கள் வீட்டுக்காரரு இதுக்கு உண்டான காசை எங்கள் வீட்டுக்காரரு ரெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போன உடனே பார்த்தா ஸ்ருதிக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. அவங்க வந்து சொல்கிறது, ஏன் இவங்க ரோஹிணி வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பேசுகிறாங்க, விஜயா ஆண்டி ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே ரவி சொல்கிறாங்க, இல்லை அவங்க எப்போயுமே அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீ அதெல்லாம் எதுவும் இது பண்ணிக்காத அப்படிங்க. இல்லை எப்போ பார்த்தாலுமே ஏன் ஆண்டி வந்து நம்ம மீனாவே டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ரோஹிணியும் இப்போ சேர்ந்துக்கிட்டாங்களே, அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ரவி கிட்ட ஸ்ருதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.